தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நீங்களாம் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மக்கள் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி அண்மையில் தந்தி தொலைக்காட்சியிலேருந்து அசோகா அவர்கள் நடத்தினாங்க. அதில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப அப்படி ஒரு பேசிங்கில் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்னா, அண்ணன் சீமான் அவர்களும் பொது உடைமை தான் பேசுகிறாரு, அவங்களும் எங்களோட வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திமுககாரரு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் பொது உடைமை பேசுகிறார் சீமான் அவர்கள், அதனால் நீங்களும் எங்கள் கூட வர வேண்டியவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா பொது உடைமைங்கிற பேரில் தான் இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நாட்டுக்குள்ளே அப்படின்னு. ஏன்னா இது நடக்கிறது உண்மை, களத்தில் நடக்கிறது உண்மை, மக்கள் பாதிக்கப்படுறது உண்மை. நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போனீங்க அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதிகளின் டெம்ப்ளேட்டு நீங்கள் எல்லா ஊர்லேயுமே நீங்கள் எந்த மாநிலத்தில் பயணம் பண்ணி பார்த்தாலும் அந்த அதிகார வர்க்கத்தின் செயல்பாடுகள் களத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு செஞ்சுருப்பாங்க. இது எப்படி போகுதுன்னு பார்க்குறேன்னா, திமுக இதை பொது உடைமையிலேருந்து தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாடல், அதாவது இவங்க சொல்கிற திராவிட மாடல் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அதை வந்து அந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருந்து கொடுத்துட்டு அதுதான் அவங்கள போய் சேர்கிற மாதிரியும் அதுதான் பொது உடைமைங்கிற மாதிரி. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கொடுக்குற பணங்களே, எலெக்ஷனுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸை இப்படி தான் நியாயப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்கள்ட்ட எடுக்கிறது அவங்களுக்கே போய் சேருது. ஆனால் போகிற சேனல் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூலியமாக இப்போது செல்வாக்குன்னா என்ன, அதாவது மக்கள் செல்வாக்கு அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர் தன் இடத்துல இருந்து செய்கிறாரு, அது செய்ய வேண்டியதான். அது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனத்தை பொறுத்தது. எல்லாருக்கும் செல்வம் தான் சந்தோஷத்தை அளிக்கும் கிடையாது. அவங்க கொடுக்குறவங்க நிறைய வள்ளல்கள் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு சேனல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேருந்து எடுத்து நம்ம இந்த ஒரு ஆளுக்கு கீழே அடிமைப்பட்டிருக்கக்கூடாது, அவங்க மேலே சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து சுதந்திரம் போராடி இவ்வளோ உயிர்களை கொடுத்து வாங்கிட்டோம். சுதந்திரத்தை வாங்குறது எதுக்குன்னா அப்படின்னா அந்த ஒரு நாட்டின் வளங்கள் வந்து கடைசி குடிமகன் வரைக்கும் சமமாக போய் சேரணுங்கிறதான் இங்கே ஒரு நம்மளோட வாதமே. அதாவது நீங்கள் ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் வந்து நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் நீங்கள் அதோட எல்லாத்தோட பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் உங்களுக்கு தெரியும். இல்லை இந்த கம்யூனிசம்ங்கிற சோசியலிசம்ங்கிற கோட்பாடு, பொது உடைமைங்கிற கோட்பாடு வந்து தோற்று போனதுக்கு அதில் 1000 காரணங்கள் இருக்குது. அதில் செயல்பட்ட மூளைகள் தான் முக்கியமாக காரணம். நீங்கள் தத்துவம் இருக்கும், ஆனால் அது செயல்பாட்டில் இருக்காது. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான் வந்து எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது இவர்கிட்ட. நம்ம கேப்ரியல் அவர் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது அவர்கிட்ட. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நானும் அவர்கிட்ட கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் முடிஞ்சால் நீங்கள் இதை கேளுங்க அவர்கிட்ட. இங்கே கம்யூனிசம் முதலாளித்துவத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் கம்யூனிசம் அவங்க எதிரிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது. சொல்லப்போனால் அந்த பொது உடைமைங்கிற கோட்பாடு எப்படின்னா, நீங்கள் ஒரு முதலாளித்துவங்கிறது ஒரு அப்படி இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் திங்கிங் அப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பேலன்ஸுக்கு தான் நம்ம வந்து கம்யூனிசம், அது வந்து மக்களை, அதாவது அந்த கேபிட்டலிசம்ங்கிறது வந்து ஒரு முதலாளித்துவங்கிற கோட்பாடு அதோட பலன்களை அனுபவித்துக்கிட்டு இருக்கும்போது அது அப்படி அதை நோக்கி தான் கூடுதலாக அதை இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனுஷத்தன்மையை கொண்டு வரணும், ஒரு பேலன்ஸை கொண்டு வந்து ரெண்டுமே ஒழுங்காக இயங்கணும், அந்த வளங்கள் வந்து சமமாக பங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ரேஷியோ வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. இது கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த பேலன்ஸுக்கு தான் ரெண்டு பேரும் மீட்டிங் இந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடுவில் ஒரு இடத்துல வந்து சந்திக்கணும், ஒரு இனிமையான ஒரு இடத்துல நடுவில் வந்து சந்திக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்கணும். இது ஒரு பக்கம் கூடுதல் போனால் ஆபத்து, இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆபத்து. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் ரொம்ப இது வரைக்கும் ஃபெயிலான கண்ட்ரிஸ், இந்த மாதிரி சோஷியலிசம் பேசி ஃபெயிலான கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அதிகாரம் பெற்றே வருவாங்க. அப்போ இவங்களும் கொஞ்சம் முட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு இடதுசாரி வலதுசாரின்னு இருக்கிற காரணமே அதுதான். இப்போது உங்களுக்கு வேர்ல்டு பீஸ் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இவங்க சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். மனுஷனுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் தான். நம்ம எல்லாருமே வேறையாக தான் இருப்போம். அதில் ஒற்றுமை தேடுறது தான் அதை நோக்கி தானே எல்லாரும் இந்த பார்டர்ஸ்லாம் உடஞ்சிரும் எவென்ச்சுவலாக. இப்போ வீசாங்கிற பேரில் இருக்குது. இந்த வீசான்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. உலகம் முழுக்க ஆன்டி இமிக்ரெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எனக்கு ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லையோங்கிறது எனக்கு தோணுது. இப்போ விழாக்கள்லாம் லவுடாக தெருவில் கொண்டாடப்படுறது எனக்கு இன்னும் ஒரு ஆபத்தில் போய் முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு த்ரெட் மாதிரி உணர்வாங்க, விழிப்புணர்வு இல்லாத மக்கள். நீங்கள் சிட்டியில் ஓரளவு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பல ஜென்ரேஷன்ஸ் வாழ்ந்த இடத்துல பிரச்சனை இல்லை, சொசைட்டியோட ஒன்றிய இடத்துல பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் புதுசாக இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் போடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, கிரவுண்டில் தெரியாது, கவர்மெண்ட்டில் ப்ரெஷர் போடுவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க காரணம்லாம் அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டு லாபி தானே எல்லா இடத்துலையுமே, அவங்கள ஓட்டு விழணும்ல, அந்த லாபிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெளியே ஆன்டி இமிக்ரேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி திருப்பி கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ண தானே பார்ப்பாங்க.
அது நடக்கும். அது வந்து அது கவர்மெண்ட் லெவலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கல்ச்சரை ஸ்ட்ரீட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பேக்யார்டில் ஒரு இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பிளேசஸில் பார்க்கும்போது இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பெரிய ஒரு ஒன்று கூடல், இந்த கேபிட்டலிசம் எப்பவுமே வந்து இந்த ஒன்று கூடலை விரும்பாது. நீங்கள் வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி ஒன்று கூடலை காமிக்கும்போது அந்த எண்ணிக்கையை காட்டுறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்கு தான் இந்த மாஸ் காட்டினார். அது ஒரு விபரீதத்தில் முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி மாஸை கூடுறது யூஎஸ் மாதிரி ஒரு இடத்துல கன் லாஸ்லாம் ரொம்ப தளர்ச்சி இருக்கிற இடத்துல, அதுக்கு மாதிரி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிற வாழப்போங்கிற ஊரில் இது வந்து பேலன்ஸ் ஆகணும்னா, இது உண்மையிலே எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் உரிமை இருக்குது. எவென்ச்சுவலி ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர் தான். அது எல்லா பார்டர்ஸும் உடையும். ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதி சூழ்நிலை நிலவணும். அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் ப்ரொட்டஸ்ட் இருக்கக்கூடாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா எனக்கு என்னவோ இந்த மாதிரி போகாமல் வேறு சேனல் எடுத்து மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு இந்த லோக்கல் கம்யூனிட்டி கூட பழகி அவங்களோட நன்மதிப்பை பெற்று அந்த மாதிரி தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஆனால் இவ்வளோ தூரம் லவுடாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லி அக்செப்டன்ஸ் இருக்க வரைக்கும்ன்றதான் என்னோட பார்வையில். ஒரு மாட்ரேஷன் வேணும். இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, நம்ம அதை ஆதரித்து பேசுகிறோம்ல, ஏன் அங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம்ல. அப்போ இதையும் கொஞ்சம் இந்த இது ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்தால் ரொம்ப தப்பு. மக்கள் வந்து அவங்க தேவைக்கு நடந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆர்கனைஸ்டாக பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன்று கூடுதல் வந்து நீங்கள் வெளியே ஒன்று கூடி காமிச்சிங்கன்னா, இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் பீகாரிகள் ஒன்று கூடுகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்தில் அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்க மாதிரி இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்கள் வெளிநாடுகளில் செயல்படுறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற அவர் ஆதரிக்கிற விஷயங்களுக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு முரண் இருக்கிறத நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் பொது உடைமையை பற்றி முழுக்க நல்ல ஒரு புரிதல் கிடைக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பேச்சாளர்களை தாண்டி நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கோழிக்கோடில் நடக்கக்கூடிய லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலுக்கு போய் அங்கே வந்து நடக்கக்கூடிய ஸ்பீச்சஸ்லாம் கேளுங்க. மலையாளம் வந்து இப்போ படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஓரளவு உங்களுக்கு புரியலன்னா அந்த இடத்துக்கு போங்க. நீங்கள் கோழிக்கோடு போயிட்டு வாங்களேன். அந்த மாதிரி ஊரில் வேணும். இப்போ கன்னியாகுமரி அந்த மாதிரி இருக்குது. அதுதான் வளங்கள்னு இருக்கக்கூடிய ஊரில் அதெல்லாம் வளங்கள் பாதுகாக்கப்படணும். அந்த இடத்த ஒரு ஜென்ரேட்டிங் சோர்ஸாக மாற்றணும், ஒரு சஸ்டைனபிள் ஃபோர்ஸாக வச்சுக்கணுமே தவிர அதையும் ஒரு காங்கிரீட் ஜங்கலாக மாற்றி அதுலேயும் நீங்கள் என்னென்னா அதில் ஒரு பேலன்ஸ் வேணுங்கிறேன். நிறைய பேலன்ஸ் வேணும். நீங்கள் விளைநிலங்களை நிறையா பறிப்போகுது. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு போக போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நசுக்கப்படுது, எதையோ நோக்கி முழுக்க இழுக்கப்படுறோம் சொசைட்டியே. அது வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வேணுங்கிறதுல தான் நமக்கு வந்து ஆர்குமெண்ட் இருக்கே தவிர எதையும் அழிச்சிட்டு நம்ம வந்து யாரையும் புல் டவுன் பண்ணுறதுக்கு வரல. அதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்தணும். ஒரு அரசியல் வெற்றி பெறணும்னா அது பாசிட்டிவாக தான் வெற்றி பெறணும். இதை வந்து புரிதல் ஏற்படுத்தணும் களத்தில். நம்ம இவங்க பேசுகிறத இந்த மொத்தமாக இந்த பர்சனல் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த அரசியலை கொண்டு வந்தது. தனி மனித வெறுப்புகளை விதைக்க நீங்கள் அதுக்கு அப்படி தான் அவன் என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை எடுத்து தான் நம்மளும் திருப்பி அடிக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் ஊடகங்களில் விஜய் பேசுனா தான் கோவமே வருது எல்லாருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறாங்க இப்போது, அப்படியே நீங்கள் ஸ்டாலினை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போய்ட்டு இருப்போம்ல. நீங்கள் எதுக்கு விஜயை பேசுகிறீங்க? அதனால தானே எங்களுக்கு உங்களை பேச வேண்டி வருது. உங்களை பேசுகிறதுனால தானே நீங்கள் எங்கெங்கே என்னென்ன பேசுகிறீங்கன்னு மக்கள்கிட்ட போய் சேருது. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் இவங்களுக்கு கொடுத்தது. நிறைய பேர் இந்த நாம் தமிழர் கட்சியை எடுத்து பேசுகிற ஊடகங்களே எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் விஜயை பேசுகிறீர்கள், இல்லை நீங்கள் வந்து பேனா சிலை உடைப்பேன் ஏன் சொன்னீங்க, அதே மாதிரி செருப்பை எடுத்து ஏன் காட்டினீங்க, அதே மாதிரி ஏதாவது வந்தால் தானே இந்த மாதிரி நெகட்டிவ் கனெக்டேஷனில் தானே கொண்டு போகிறீங்க. அப்போ அந்த நெகட்டிவ் கனெக்டேஷன் தானே அந்த கட்சியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ அதை போய் அதை காமிச்சா தானே நீங்கள் வந்து மக்கள் இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். நீங்கள் சொல்கிற விஷயம் தான் உண்மையானு போய் பார்த்தா அவரோட பேச்சுக்களில் கேட்கும்போது தெரிஞ்சிடும்ல. அவர் பேச்சுக்கள் எப்படி போய் சேருது அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. அதாவது ஒரு இடத்துல என்ன பேசுனா இப்போ ஒரு முழு ஊரும் அங்கே கூடிடுது, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிடுது, எல்லா மீடியாவை அட்டென்ஷன் கொடுத்துட்றீங்க. அவரோட ஒரு ஸ்பீச்சுக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த இன்டென்சிட்டி மார்க்கெட்டிங் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இல்லாத சீமான் என்ன பண்ணுறாருன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவர் வந்து தினமும் போகிறார் மக்கள்கிட்ட, தினமும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் தான் வெற்றிக்கு காரணம், வெற்றிக்கு வந்து ஒரே வழி கடின உழைப்பு தான் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் தினமும் பேட்டி கொடுக்குறாரு, தினமும் சபைகளுக்கு போகிறாரு. அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மக்களை சந்திச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அவரை வந்து நீங்கள் மீடியாவில் காட்ட மாட்டீங்க. ஆனால் அவர் மீடியானால யாருக்கு நீங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவர் டேரெக்டாகவே போய் சந்திக்கிறாரு. அப்படி அவர் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அது வந்து தான் அதனால தான் நாளாகுது.
இந்த வெளிச்சம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, விஜய் கிடைக்கிற வெளிச்சம் நாம் தமிழர் கட்சி கிடச்சிருந்துச்சுன்னா எப்போவும் மக்கள் இந்த 2 கட்சிகளும் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த 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 மீடியா செக்டாரே தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல்னால பயனடையக்கூடிய செக்டார். அப்போது அதுலேருந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்போ இண்டிவிஜுவலாக நம்ம பேசணும், இண்டிவிஜுவலாக மக்கள்கிட்ட பேசணும். அதுக்காக தான் நம்ம முயற்சி. பேசுங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னா அரசியல் பேசணும். அரசியல் பேசணும்னா அந்த அரசியல் பேசுறதுக்கு உண்டான ஸ்பேஸை உருவாக்கணும். ஒரு நல்ல ஒரு இந்த சண்டை போடாமல் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஒரு லாஜிக்கல் டிஸ்கஷனுக்கு வரணும். உட்காந்து பேசணும். எதிர்க்கிறது உள்ளவங்களை அப்படி தானே கன்வின்ஸ் பண்ண முடியும். இங்கே நீங்கள் காந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருந்தார் திருச்சூரில் அந்த உண்டந்திருத்தி மனைன்னு சொல்லிட்டு அங்கே கோயில் நுழைய விடாமல் இருந்தாங்க அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களை. அப்போ அவர் காந்தி பேசினார். காந்தியை உள்ளே விடலை, வெளியே தான் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது கேட்குறாரு, ஏன் இவங்களும் நம்ம சகோதரங்கள் தானே, அவங்கள உள்ளே விடலாமே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீஜ ஜென்மங்கள், இவங்கள விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு மக்கள் இருந்தாங்க. ஒரு மேன்மைத்தன்மை, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. அப்போ காந்தி எப்படி அதை உடைச்சார் அப்படின்னா, நெகோசியேஷன்ஸில் தான், பேசுகிறதுல தான். அரசியல் நீங்கள் பேசி தான் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமே தவிர கத்தி எடுத்து காட்டி ஒன்று பயன்படுத்துவேன்னு சொல்லி கூட்டத்தை காட்டி அப்படி இல்லை. அவங்களோட சிந்தனையோட போரிடணும். சிந்தனையோட போரிடுறதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு, இந்த செஸ் விளையாடுற மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும். அதில் தனி மனித விருப்ப பாராட்ட ஆரம்பிச்சோம்னா அது இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு டிவைட், நம்ம அதை எதிர்த்து தான் போராடுறோம். ஒரு அதிமுக திமுகன்ற ஒரு தீண்டாமை இருந்ததில்ல. அப்போ 2 மக்கள் அப்படி பிரிஞ்சிருந்தாங்கல்ல. மேல்மட்டத்தில் தலைவர்கள் அப்படி இருந்தாங்க, கீழே மக்கள் திருப்பி தெருவில் ஒன்றா தானே இருந்தாங்க. அரசியல்னு வந்தால் நான் மாமா மச்சானாக தான் வந்தான். அதிமுகவில் இருக்கிறவங்களாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் அவங்க ஒரு குடும்பத்தில் காங்கிரஸில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் குடும்பத்துக்கு செல்வம் வந்துடும். உங்களுக்கு புரியுது? அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள்லையும் மெயினில் இருக்கக்கூடிய லாட்ஜு, பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்காரங்களோட தான் இருக்குது. காலேஜஸ், அந்தந்த ஊரில் காலேஜஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துல அதிகாரத்திலே இருக்காங்க. அந்த இடத்துல கல்வி நிறுவனங்கள் நடத்தல. அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் வேறு சேனலில், அதாவது ஒரே அந்த பயன் மக்களுக்கு பரவலாக்காமல் அது ஏதோ இவங்க ஒரு ஜமீன்தாரி சிஸ்டமே இன்னும் வேற ஒரு முறையில் செயல்பட்டு வர மாதிரி குறுநில மன்னர்கள் மாதிரி மாற்றி வச்சு அந்த மாதிரி அதுதான் இந்த திராவிட மாடல் நம்மளை ரொம்ப உறுத்துது. கீழே அது சரியில்லை. ஏன்னா அந்த வலியை உணர்றவங்க மக்கள் களத்தில், அப்போ அந்த களத்துலேருந்து வர்றவங்க பேசணும். அந்த களத்தில் வலியை உணர்ந்தவங்க தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொறுப்புகள்லையும் போனால் இந்த சிஸ்டத்தை சரிப்படுத்த முடியும். இதுதான் நம்மளோட வாதமே தவிர முதலாளித்தத்தை இழுத்து கீழே போட்டுருவோம். அவர் சொல்கிறார்ல, தனியார் பள்ளிகளோட சண்டை மோதல் அப்படின்லாம் அந்த மாதிரி ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் ஒரு பயம் ஏற்படுதோ களத்தில். எல்லாத்தையும் இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படியே உடச்சிருவார் அப்படின்னு இல்லை. ஒரு பேலன்ஸ் பண்ணணும். அந்த விஷனை தான் கிளியர் பண்ணணும். நான் ஒரு ISO 9000 சர்டிஃபைட் ஆடிட், இன்டர்னல் ஆடிட்டர். ஆக்சுவலாக அந்த ISO ஆடிட்லாம் பண்ணலாம் எனக்கு ஃப்ரீலான்சிங் அவேஸ் அந்த மாதிரி. அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு சிஸ்டம். இப்போ நீங்கள் ஹனிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸில் அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான். கிட்டத்தட்ட பெரிய ப்ராஃபிட்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓரளவு அப்படி மீடியமாக லாங் டேர்மாக பாஷ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதோட அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ அதுக்குள்ளே நான் அப்போ அந்த இடத்துல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு ஹை பர்ஃபார்மிங் என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்டாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, லாங் டேர்ம் இருக்கக்கூடிய கம்பெனி கிட்டத்தட்ட ஓரளவு ப்ராஃபிட் மார்ஜினில், அந்த ப்ராஃபிட் அவங்களோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த டாட்டா மாதிரி, டாட்டா பாஷ் அந்த மாதிரிலாம். அப்போ அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சில அந்த போராமைகள் வரும் சிஸ்டத்துக்குள்ளே. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டராக இல்லை ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக நம்ம இருந்து பார்க்கும்போது தான் அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த பொது உடைமை தத்துவத்தையும் உள்ளே இருந்து நீங்கள் ஆடிட் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணி நம்ம அதை ஒரு பேலன்ஸுக்காக களத்தில் ஒரு வாட்டி கோழிக்கோடு போயிட்டு அந்த நகரத்தை பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஊர் நம்ம ஊர்லேயும் தேவையா, இல்லை அந்த இடத்துல என்ன தொழில் நடக்குதுன்னு பாருங்கள், அந்த ஊரில் எப்படி வளம் கொட்டி கிடக்குன்னு பாருங்கள் அந்த தொழில்னால அப்படிங்கிற அந்த மாதிரி வாழ முடியும். ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு பக்காவான சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும். இப்போ நீங்கள் கோட்டையத்துக்கு போனீங்கன்னா வீடுகள்லாம் காலியாகுது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வெளியேறாங்க. அப்போ அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் அந்த ஆர்குமெண்ட்டை தான் நம்ம வைக்கிறது. அதை விஷனாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்கன்னு கேட்குறது காரணம் அதுதான். நீங்களே சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.